குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நிஃப்டி நேற்று 167 பாயிண்ட் நெகட்டிவாக 25,860 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 7 பாயிண்ட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,800 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் கொஞ்சம் கீழே வரும் பட்சத்தில் 25,800 அப்படிங்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 25,700 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 26,100 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அடுத்ததான் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி 427 பாயிண்ட் நெகட்டிவாக 59,034 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,926 இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 59,300 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 59,500 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. மார்க்கெட் இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். எஃப்ஐஎஸ் நேற்று 2,300 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 1000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஆப்ஷனில் 10,000 கோடிக்கு நேற்று எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸில் 1,700 கோடி செல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.